Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ரொட்டீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த பையன் ஸ்கூலுக்கு போனால் தான் நம்ம வந்து விளாக் எடுக்க வந்து நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் போயிருக்கான் அந்த பையன். அதனால இன்னைக்கு எல்லா விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அவனை விட்டுட்டு தான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு நான் ரூம் போய்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன ஒர்க் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு என்னென்ன ஒர்க்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என்ன சொல்றது, பகல் நேரங்கள் நமக்கு அந்த அளவுக்கு வேலைகள் இருக்காது. சரியா, இந்த பையனை ஸ்கூலில் போய் விட்டாச்சு, காலைல விட்டாச்சு, திருப்பி மத்தியானம் கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மத்தியானம் கூட இல்லை, இன்னைக்கு அவன் என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் வந்துருங்க. எப்போ விட்டது 6:30க்கு, 9 மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். கையில் அந்த ஒரு என்ன மெடிக்கல் லெட்டரோட போயிருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்கான். என்ன என்ன செய்யலான்னு தெரில. இன்னைக்கு மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகிறானா இல்லை என்ன செய்ய போகிறான் அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம், என்ன செய்யலான்னு பார்ப்போம். அவனை போய் 9 மணிக்கு கூப்பிடணும். 9 மணிக்கு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம அப்படியே பேசிட்டு நம்ம ரூம் பக்கமும் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கட்டட வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கலர் பில்டிங், இதெல்லாம் மலை ஏற்றிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறது, காசு தான், காசு இல்லாதவங்க அப்படி போட்டு வைக்கிறாங்க. காசு இருக்குது தெரிஞ்சுன்னா டக்கு 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 டக்குன்னு ஏறிடுது அந்த பில்டிங்கு. இப்போ தான் அந்த அஸ்திவாரம்லாம் போட்டோமா இருந்துச்சு அந்த பில்டிங்க்கு, அதுக்குள்ளேயும் சல பில்டிங் ஆயிடுச்சு. அது அவ்வளோ காசு பண்ணுற வேலைகள் அவ்வளோவுமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம், நம்ம ரூம் பக்கத்தில் நெருங்கிட்டோம். அது போக இந்த முக்கில் இருக்கு பாருங்க ஒரு வீடு தெரியுதா, அந்த லெஃப்ட் சைடில் ஒரு முக்கில் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த வீடு வந்து விற்பனைக்காண்டி இருக்குது நம்ம ஏரியாவில். ஓகேயா, அதாவது நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த ரூமில் டிரைவராக இருந்தாப்புல. இப்போ அவங்க வந்து இப்போ வெளியே கிளம்பி வேற புது வீடு வாங்கி போயிட்டாங்க. அதனால அந்த வீடை விற்கிறதுக்காண்டி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யாராவது வந்தாங்கன்னா வந்து ஆளுக்கு வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. சல்லா அதுவுமே நல்ல ஒரு, ஏன்னா இந்த நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா சரியான மெயின் ஏரியா. அதனால விலைகள்லாம் அநியாயத்துக்கு இருக்கும். ஆனால் அதை வாங்குறதுக்கும் ஆளுக்கு இருக்க தானே செய்கிறாங்க. வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஆளுக்க. இன்ஷால்லா அதுவுமே விலை முடிஞ்சிடும். உங்களுக்கு யாருக்கும் தேவை இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் கஃபில் வீலுக்கு யாருக்காவது தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம இது இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில், எங்கள் ஏரியா வந்து எக்ஸிட்டு 4, சரியா, சஹாஃபா ஏரியா. ஓகே, அது போக இன்ஷால்லா நம்ம ரூம் வந்துட்டோம். ரூம் வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அடுத்தாப்புல வேலை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம்ம இந்தோனேசியமாக இருக்காங்க இல்லையா, இந்தோனேசியமாக வந்து இப்போ அவங்களுக்கு வந்து முட்டை வேணுமா, முட்டை வேணும், ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டுக்காப்புல. அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வரும்போதே வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ கரெக்டாக வண்டி ஒன்று நிப்பாட்டுறேன் சொல்கிறாங்க முட்டை வேணும்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நேராக போய் பக்கலாவுக்கு போயிட்டு, பக்கலான்னா நம்ம ஊரில் என்ன சொல்கிறது, கடைகள், அதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே சின்னதாக இருக்கும். சின்னதாக அந்த பக்காலா அடிஞ்சுன்னா எல்லாமே இருக்கும். அங்கே சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் பக்காலா அடிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு தான் போகிறோம். இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு அந்த முட்டை வேணுமா, ஒரு முட்டை தட்டு போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ முட்டை தட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை தட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எப்படியும் ஒரு 22 ரியால் சொல்லுவாங்க. 22 ரியால், 23 ரியால், அந்த மாதிரி தான் இருக்கும். 22 ரியால், 23 ரியால் நம்ம ஒரு கணக்கு பண்ணி பார்த்துவாங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ இங்கே உள்ள ரியால் வந்து எப்படியும் 21 ரூபா, 21 ரியாலும் 80 பைசாவும், கிட்டத்தட்ட 22 ரியால் கிட்ட வந்துடுது. சரியா, அது வந்து ரியால் வந்து ஒரு நேரங்களில் ஏறும், ஒரு நேரங்களில் இறங்கும். ஓகேவா, இப்போ நம்ம அந்த முட்டை தான் வாங்க போகிறோம். இப்போ நம்மளாம் எப்படி வாங்குறோம்னா, இப்போ நாங்கள்லாம் முட்டை தட்டு வாங்குறதுனா எப்படின்னா லூலில் ஆஃபர் போடுவாங்க, அந்த நேரம் தான் நம்ம வாங்குவோம். சரியா, இங்கே கடைகள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி 22 ரியாலு, 23 ரியாலு அந்த கணக்கில் தான் வரும். வந்துட்டோம், நம்ம ஒரு வழியாக பக்கலாவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த முட்டையை வாங்கிட்டு வந்துடும். பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங்கை போட்டுவிட்டு நம்ம போயிட்டு முட்டையை வாங்கிட்டு வரேன். முட்டையை வாங்கிட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ரேட்டு இருக்குன்னு சொல்லி, முட்டை ரேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முட்டை வாங்கியாச்சு, முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த முட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 ரியாலாம். ஓகே, அந்த பக்காலான்னு 19 ரியால் இருந்துச்சு இந்த முட்டை. இது வேறு கம்பெனிகள்லாம் இருக்குது. வேறு கம்பெனிகள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, வேறு கம்பெனிகள்லாம் இது கொஞ்சம் குறைஞ்சது.
வேறு கம்பெனிகள் இன்னும் இந்த வதனியா அந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்கும் பார்த்தவங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 23 ரியால் 22 ரியால் 23 ரியால் வரும். இது 19 ரியாலுக்கு இப்போ வாங்கி வந்துருக்கு இல்லையா பில்லு. 19 ரியாலாம் இது 19 ரியாலாம் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 422 ரூபா 74 பைசா உழுது. ஒரு இந்த முட்டை தட்டு 422 ரூபா 74 பைசா. ஓகேயா நம்ம ஊர் காசுக்கு. சரி, நம்ம இப்போ வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம இதை வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலையில் சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாமுலியில் உள்ள ஜபனும் முட்டையும் வச்சுருக்காப்புல வச்சு. இது வந்து எனக்கு ஒரு பீஸு ஒய்ஃபுக்கு. ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன சுலைமானி டீயா கடுண்டி. ஓகே, பிளாக் டீ வந்திருக்கு. நம்ம இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படி இப்போ மணியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி 8 ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்தோம்னா 9 மணிக்கு அந்த பயலை போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தால என்ன ஒர்க் இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பையனை கூப்பிட்றக்காண்டி வந்துட்டோம். ஸ்கூல் பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஏன்னா அந்த பையன் 9 மணிக்கு வர சொன்னான் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:02 ஆயிடுச்சு. அதனால இப்போ ஸ்கூல் பக்கத்தில் நெருங்கியாச்சு. இப்போ அவனை போய் கூப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன காரணம்னா இப்போ இவன் ஸ்கூலை விட்டு நேராக வீட்டுக்கு வந்தாலும் வருவான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பாண்டாவுக்கு போவான். பாண்டாவுக்கு போயிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறதுக்காண்டி போவான். சரி பார்ப்போம் இவன் என்ன செய்யலான்னு பார்த்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் ரூமுக்கு கொஞ்சம் ஜாமான்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதையும் போய் வாங்கணும். இன்ஷால்லாம் நம்ம போயிட்டு நம்மளை இவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அடுத்தாப்புல நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்கூல் வந்துட்டு நான் ஒன்று எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே மேடம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு வந்து பார்த்தோம்னா அடுப்பு ஒர்க் ஆகலை பார்த்துக்கோங்க. அது போக அடுப்பு நம்ம கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கேஸ் அடுப்பு கேட்டோம் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க ஓனரு. ஏன்னா வெடிச்சிரும் அப்படிங்கிற பயத்தில். அவங்க வீட்லேயுமே கேஸ் அடுப்பு கிடையாது, கரண்ட் அடுப்பு தான் அவங்க வீட்லேயுமே. அது என்னென்னா இப்போ அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. கரண்ட்னாலையா அல்லது நம்ம வெயிட் வைக்கிறனாலையா என்னன்னு தெரியல. அது போக இப்போ அது ரிப்பேர் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா கேரண்டி இருக்குது, 2 வருஷம் கேரண்டி இருக்கிறதுனால நம்ம எத்தனை மட்டும்னாலும் ரிப்பேர்னாலும் கொண்டு போய் கொடுத்தா உடனே பார்த்து கொடுத்துருவாங்க அந்த கடையில். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதுக்கு வந்துட்டோம், கடைக்கு வந்தாச்சு. இதுதான் கடை, நம்ம அடுப்பு வாங்கின கடை. நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ உள்ளே போகட்டும். உள்ளே கொண்டு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, கடையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வருவாப்புல. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்தாச்சு. அவங்க வந்து கேரண்டி இருந்தாலும் நம்மள்ட்ட வாங்கி வச்சுட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கரண்ட் அடுப்பு ஏற்கனவே இருக்கு பழசு, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணுறேன்னு இருக்காங்க. வேலை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்காங்க. முடிஞ்ச பிறகு அடிப்பாங்க. ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொல்றது, அல்சைஃப் கம்பெனி ஒரு பிராண்டோட இதான். இங்கே வந்து அல்சைஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி இங்கே சவுதி அரேபியா பொறுத்தளவுக்கு. அந்த அல்சைஃப் கம்பெனிலாம் நம்ம வாங்கணும் அந்த அடுப்பு. அதனால அவங்க இத்தனை வருஷம் இன்னும் 2 வருஷம் வேரண்டி இருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கம்பெனில இருந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எடுப்பாங்க. இங்கே வந்து இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு வேலைக்கிழமையா, இன்னைக்கு வேலைக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு போயிட்டு அவங்க எத்தனை நாள்ல திருப்பி ரிட்டர்ன் வருது அப்படின்னு தெரியாது. சரியா? ஏன்னா இப்போ நம்ம இப்போ கொடுத்தாலுமே இப்போ உடனே வேலை பார்க்க மாட்டாங்க. சரியா? இப்போ இனிமேல இவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஷால்லா எப்போ முடியுதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரூமுக்கு கொஞ்சம் ஜாமான்கள் வாங்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம 5 ரூபா கடை இருக்கு இல்லையா, அனஸ் ரோட்ல, அந்த 5 ரியால் கடைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு நம்ம கொஞ்சம் ஜாமான்கள் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. நம்ம வாங்கிட்டு வரோம். நம்ம அங்க போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த 5 ரியால் கடைக்கு வந்தாச்சு. இதுதான் 5 ரியால் கடை இருக்கு இல்லையா, இது உள்ளதான் இருக்கு. எதை எடுத்தாலும் 5 ரியால் 75 பைசா. பார்க்கிங் விட்டுட்டு அப்புறம் உள்ள போயிட்டு என்ன ஜாமான் வாங்கணும்னு பார்ப்போம். ஒரு ஆள் வண்டி எடுக்காங்க வெளியே. சரியா? இப்போ நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒரு பார்க்கிங் கிடச்சிட்டு நம்ம இந்த பார்க்கிங்ல விட்டுட்டு நம்ம உள்ள போவோம். உள்ள போய் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்ல வேலை பார்க்கிங் இந்த இடத்துல கிடைச்சி. அப்படி இல்லைன்னா பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த கடையில. ஏன்னா அவ்வளோ ஃபுல்லா அந்த எல்லாம் ரோட்ல போய் பண்ற மாதிரி ஆயிரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விட்டாச்சு. நம்ம உள்ள போயிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 5 ரியால் கடையில் ஏற்கனவே பார்த்தோம். பார்த்ததுல அது ஒன்றும் செட் ஆகலை நம்மளுக்கு. சரின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு ஹோல்சேல் கடை இருந்துச்சு. ஏன்னா இங்கே எல்லாமே சாக்லேட் எல்லாமே இருக்குது அப்படின்னாங்களா. சரின்னு சொல்லி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் இப்போ போய் பார்ப்போம்.
என்னென்ன சாக்லேட் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க, இது ஃபுல்லுமே ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. நல்லா நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது. பிஸ்கட்டு, இது வந்து மொத்த கடை, ஹோல்சேல் கடை தான் இது. ஜூஸ் ஐட்டம் இருக்கு பாருங்க. டேங்க் பொடிலாம் இருக்குது. ஊருக்கு போனால் வாங்கிட்டு போகலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 46 ரூபா, 46 ரியால் சவுதி காசு. 2 கிலோ நினைக்கிறேன் நெட்டு வெயிட்டு. எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 5 ரியால் கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. அங்கே ஃபுல்லாக குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க, எப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ட்விஸ்ட்டு நிறைய இருக்குங்க. இந்த பாருங்க, ஊருக்கு போனால் வந்து வாங்கிட்டு போகலாம். மிட்டாய் இருக்கு பாருங்க, தேங்காய் மிட்டாய், கேலக்ஸி. இதெல்லாம் வந்து வெளியே வந்து 35 ரியாலு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 20 ரியால் அந்த மிட்டாய். நம்ம ஊருக்கு போனால் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் ட்விஸ்ட்டு இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரியால் போட்டுருப்பாங்க. 25 பீஸ் இருக்கும். இது ஃபுல்லுமே சாக்லேட் ஐட்டம் தான். டைரி மில்க்கு எல்லா மிட்டாயும் வச்சுருக்காங்க இங்கே. ஆனால் வெளியே கடைகளில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு. மிட்டாய் இங்கே இன்னொரு மிட்டாய் பார்க்க வந்தேன். அந்த தேங்காய் மிட்டாய் மாதிரி நல்லாயிருக்கும். அது 10 ரியால் போட்டிருந்தாங்க. இந்த இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சவுதியில் இது வந்து நல்லா ஃபேமஸான மிட்டாய். அது இந்த இருக்குல்ல, இந்த மிட்டாய் இதில் தான் ஒன்று வாங்கணும். இருக்காங்க நெட் வெயிட்டு 150 கிராமு. ஆனால் அது வந்து 10 ரியாலு. இதில் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய்ட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு அந்த மிட்டாயை. உங்கள்கிட்ட காமிச்ச பார்த்தீங்களா, அந்த மிட்டாய் வாங்கியாச்சு. இதில் இருக்குவாங்க, இது உடங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஃபுல்லுமே நல்லா உள்ள நட்ஸ் வச்சுருப்பாங்க. அது போக உள்ள க்ரீமும் இருக்கும், மில்க் க்ரீமும். எத்தனை பீஸ் இருக்குது? 2, 4, 6, 8, அதில் வச்சு என்னங்க 10, 15 மிட்டாய் இருக்குது. 12, 14, 15. ஆனால் இது கடைகளில் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தேங்காய் இருக்கும். உள்ள தேங்காய், க்ரீமு, அப்புறம் நட்ஸு உள்ளே வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு உடங்கி பார்ப்போம். தான் மிட்டாய். இந்த மிட்டாய் எப்படி சாப்பிடணும்னா, இன்னும் ஒரே வாயில் போட்டீங்க, இப்படிதான் சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லுக்கு தான் வந்திருக்கோம். ரைஸ் மில் என்ன வாங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடத்துக்கு வந்து அந்த கோதுமை நெல்லு மாதிரி இருக்கும், அதில் தான் டீ போடுவாங்க. அதை பார்க்கறதுக்காண்டி தான் இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன எப்படி என்ன ரேட்டுன்னு. இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அந்த இதுதான். இதில் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, காவா குடிக்க மாட்டாங்க மேடம் மட்டும். பாபா வந்து காவா குடிப்பாங்க. மேடம் வந்து இதில் தான் பவுட்ரு பண்ணி இதில் டீ போட்டு குடிப்பாங்க. ஒரு 5 கிலோ வாங்க சொன்னாங்க, வாங்கியாச்சு. நம்ம இப்போ வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டுப்போம் ரைஸ் மில் இங்கே இருக்கு வருங்க. நம்ம வாங்கி அப்படி உடனே திருச்சிக்கலாம். இப்போ வாங்கியாச்சு, நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாங்கியாச்சு. 4 கிலோ வாங்க சொன்னாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து இது வந்து 6 ரியாலு சவுதி காசு, 6 ரியாலு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் என்ன சமையல் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஏன்னா வேறு டியூட்டி இல்லை. ஏன்னா அந்த பையனை ஸ்கூலில் எடுத்து விட்டாச்சு, வேலை முடிஞ்சது. நம்ம சாயந்தரத்துக்கு மேலே என்ன கிளம்புவானாலும் கிளம்புவாங்க வெளியே. பார்ப்போம் எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்ட்டு. நம்ம பிறகு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி வேலை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு வந்து இப்போ ஜெரீர் புக் சென்டர் போகணுமா. அதனால வாங்கன்னு சொல்லி என்ன இப்போ நம்ம வண்டியில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ அவன் வருவான், வந்தவொடனே அவனை கூப்பிட்டுட்டு அப்படி நம்ம இப்போ ஜெரீர் புக் சென்டர் போகணும். போயிட்டு அவன் என்ன வாங்க போறான்னு தெரில. அடிக்கடி போயிட்டே இருக்கான். ஜெரீர் புக் சென்டர் வந்து இப்போ என்ன சொல்றது, இப்போ இடையில போயிருந்தான். போனான்னு பார்த்தோன்னா அந்த குரான்லாம் வாங்கி படிப்பான். அவன் வந்து அவன்கிட்ட நான் கேட்டதுக்கு, நீ வந்து என்ன படிச்சிட்டு இருக்க, என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்ன ஆலிம் ஆக போறேன், நான் வந்து சேக் ஆகணும். அதாவது சேக்னா அப்படின்னா அந்த ஆலிம் பட்டங்கள் வாங்கி அந்த இதுல கொஞ்சம் பெரிய ஆளா ஆகணும், அந்த இதுல நான் பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கணும், நான் அதுக்காண்டி தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தேவை உள்ள ஜாமான்கள் அந்த குரான் ஈரான் எல்லாமே போய் வாங்குறக்காண்டி இப்போ இடையில போயிருந்தான். இப்போ என்ன வாங்க போறான்னு தெரியல. ஜெரீர் போகணும்னு சொல்லியிருந்தான். அதனால நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். வரட்டு வந்தோடனே இவனை கூப்பிட்டு ஜெரீருக்கு போயிட்டு அவன் என்ன வாங்குறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வழியாக அங்கே வந்துட்டோம். நம்ம எங்க ஜெரீர் புக் சென்டருக்கு வந்துட்டோம். இப்போ உள்ள போவோம். உள்ள அந்த பையன் உள்ள போயிட்டான். இப்போ நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். உள்ள போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சு நம்ம எடுத்து நான் இது பண்றேன். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இவன் என்ன வாங்க வந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உள்ள போயிட்டு. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ள வந்தாச்சு. டிவி செக்ஷனு எல்லாம் இருக்கு, மொபைல் செக்ஷனு. ஐஃபோனை பாருங்க, ஐஃபோன் ரேட்டு 15 ப்ரோ மேக்ஸ் ஆகுது. ஜெரீர் புக் சென்டரில் இதோட ரேட்டு என்ன போட்டிருக்காங்க, 5699 ரியாலு. 15 ப்ரோ இது. இது எவ்வளவு, 4699. இது 15 ப்ளஸ் தான், 4199. ஐஃபோன் 15 இது. ரேட் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்ல இருக்குது. ஆனா ரேட்டு சும்மா கண்ணாபின்னான்னு இருக்குது ரேட்டு. இது ஐஃபோன் 14. இது ஐஃபோன் 13. இது அந்த பையன் உள்ள போயிருக்கான். உள்ள போயிட்டு வரட்டும், வந்தோடனையும் நம்ம அவனை அப்படியே கூப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போகணும். சாப்பிடல, வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும். ஓகேவா, எல்லாமே டிவி எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சுற்றி எடுக்க முடியாது, என்ன காரணம் லேடிஸ் ஃபுல்லாக உள்ள இருக்காங்க, அப்படிங்கனால நம்ம எடுக்க விட மாட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது போயிட்டு வந்தோடனே அவனை கூப்பிட்டுட்டு ரூம் போயிட்டு அடுத்தப்ப என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த பாருங்க ஜெரீரில் ஃபோனை ஃபுல்லாக பாருங்கள், ஃபோன் செக்ஷன் இது. அந்த பையன் வந்துட்டாப்ல. அதாவது என்ன எடுத்துட்டு வந்திருக்காப்லன்னா, நம்ம கூட குரான் எடுக்க வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்து கேம் விளாட்றதுக்கு என்ன செஞ்சிருக்கான்னா, நம்ம ஒரு மவுஸும் கம்ப்யூட்டருக்கு தேவையான மவுஸும் அதுக்கு அவனுக்கு ஹெட்ல இந்த இதில் ஹெட்செட்டும், அதாவது இந்த பெருசாக மாட்டோம் பார்த்தீங்கன்னா காதில், அது வாங்க வந்திருக்கான். வாங்கிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியது அங்கேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அது போக இது என்னது மாதிரி முருங்கைக்கீரை, ஊறுகாய், என்ன குழம்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு வச்சு நம்ம இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல நெக்ஸ்ட் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஓனரோட மூத்த பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். அவங்க இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போவுமே அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க, இங்கே வந்துருவாங்க சாயந்தரம் போல், இல்லை மத்தியானமே சில நேரங்களா மத்தியானமே வந்துருவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவங்க டிரைவருக்கு வேற எதுவும் வேலைக்கா வெளியே போயிருக்காங்களா என்னன்னு தெரியல, நம்மளை கூப்பிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இப்போ அங்கே போனதான் தெரியும். அதாவது என்னன்னா, ஒருவேளை நம்ம கூட இங்கே வீட்டுக்கு வராங்களா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு வெளியே எங்கேயும் பஜார் எங்கேயும் போக வேண்டியிருக்கா அப்படிங்கிறது தெரியல. இங்கே சரியான டிராஃபிக்காக இருக்கு, செமையாக இருக்குது டிராஃபிக்கு. அங்கே இருக்கிற சிக்னலுக்கு இங்கேயே லைன் கட்டி நிற்கிறாங்க வண்டி. அப்துல் அஜீஸ் ரோட்ல இருக்க சிக்னலுக்கு வண்டி இந்த ரோட்லயே டிராஃபிக் ஆகி நிற்கிது.
ஃபுல் டிராஃபிக் ஆகி நிற்கிது. சரி பார்ப்போம், போயிட்டு நான் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்தாப்புல அவங்க எங்கே போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு வராங்களா இல்லைன்னா நான் வெளியே எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க மகளை கூப்பிட்டு வந்தாச்சு. அதாவது நம்மளை இங்கே வர்றதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்கள போனேன், போய் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்லி. அப்புறம் அவங்க வந்தாங்க, வந்து வண்டியில் இருந்தாங்க. வண்டியில் ஏறிட்டு அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நேராக இப்போ வந்தாச்சு, வந்து அவங்கள விட்டாச்சு. அவங்க உள்ளே இறங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்மளும் நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு மேலே என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. மேடம் வீட்டில் துணி கொஞ்சம் இருந்துச்சு, துணி அயன் பண்ணிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா திடீர்னு மேடம் எங்கேயாவது வெளியே கூட்டி போயிடுவாங்க, அதனால ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹாட் பாக்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், லூலில் வாங்கினது இந்த ஹாட் பாக்ஸு. அந்த ஹாட் பாக்ஸில் இப்போ அவிச்சு வச்சிட்டோம்னா நம்ம பேரை கூட சாப்பிட்டுக்கலாம், விசா தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். சரி, அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது புளிகிறது நம்ம லூலில் வாங்கினது 30 ரியால் நினைக்கேன். நம்ம ஏற்கனவே ஊர்லேருந்து வர புளிகிறது கொண்டு வந்தேன், ஆனால் செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இது வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் வச்சு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இடியாப்பம் ரெடி ஆகிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட்டோம்னு வைங்களேன், பிறகு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வாங்க சாப்பிட. அப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட் வந்து அவங்க மேடம் வந்து கொடுத்து விட்ருக்காங்க ஒய்ஃப்ட்ட. அதாவது ஒரு 4 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. அதாவது லாண்ட்ரியில் கொண்டு போய் போடணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லாண்ட்ரிக்கு போகிறோம். இப்போ லாண்ட்ரிக்கு போட்டுட்டு வந்தாச்சுன்னா வேலையில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேலைக்கிழமை, நீங்களாம் அவங்க எப்போ வெளியே போவாங்க, இன்னைக்கு வெளியே போகலை. இவங்க எங்கேயும் வெளியே போகல. அதாவது அவங்க பொண்ணை போய் கூப்பிட்டு வந்தோம் இல்லையா, அவங்க வீட்டில் போய் பொண்ணை போய் கூப்பிட்டு வந்துட்டு அதோட வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் கிளம்புறேன். நைட்டு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் சாப்பிட்டோம். இடியாப்பம் வந்து அந்த மட்டன் குழம்பு இருந்துச்சு இல்லையா, அந்த மட்டன் குழம்பையும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து நைட்டு சாப்பாடு திருப்தி அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ நான் கிளம்புறேன். இப்போ அந்த கடைக்கு போயிட்டு இந்த பெட்ஷீட்டை கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்த எதுவும் வேலைகள் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு வேலைகள் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். சார் நான் போய் கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு வந்துட்டு திருப்பி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரைட் சைடில் வந்துட்டு இல்லையா, இதான் லாண்ட்ரி. இதுதான் அவங்க லாண்ட்ரி எழுதிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டு அந்த அவங்க கொடுத்துட்ட பெட்ஷீட்டை நம்ம போய் கொடுப்போம். கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு உள்ள லாண்ட்ரிக்காரங்க நிற்கிறாங்களா, அயன் பண்ணிட்டு இருக்காங்களா, உள்ள போயிட்டு கொடுப்போம். கொடுத்துட்டு அப்புறம் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் வந்துச்சு. அதாவது ஓனர் ஃபோன் பண்ணாப்புல, பக்கலாவில் போய் எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. அதாவது பெரிய 20 லிட்டர் கேன் இருக்கு இல்லையா, அந்த கேன் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அதனால இதை கொண்டு கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த பக்கலாவுக்கு போய் அந்த பாட்டிலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இல்லையா, அதான் தண்ணி பாட்டில். இந்த பாட்டில் தான் இப்போ நம்ம வாங்க வந்திருக்கோம். இந்த பாட்டில் வாங்கிட்டு அப்படி நம்ம அப்படி கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். அதாவது தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வீட்டில் போய் கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியே நம்மளை திருப்பி ஒரு வேலை கொடுத்து இப்போ வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபஹத் ரோட பிடிச்சி நம்ம போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் ஓனரோட மூத்த பொண்ணு போய் சாயந்தரம் போய் கூப்பிட்டு வந்தோம் இல்லையா, அதாவது எங்கள் வீட்டுக்கு. அவங்களோட மகன் என்ன செய்யறான்னா, இப்போ எங்கள் ஓனரோட அப்பா வீட்டில் இருக்கான். அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அங்கே போய் என் மகன் அங்கே இருக்கான், நீங்கள் கொஞ்சம் போய் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாப்புல. இப்போ அந்த பையனை கூப்பிட்றக்காண்டி இப்போ நம்ம வந்து வெளியே போய்கிட்டு இருக்கோம். அங்கே அவங்க அப்பா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது எங்கள் ஓனரோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை போய் கூப்பிட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வரணும். அதாவது எப்படி சொல்கிறது, நமக்கு வேலை முடிஞ்சிச்சு நம்ம நினைப்போம். அந்த நமக்கு வந்து அந்த நேரம் பார்த்து எப்படின்னா ஏதாவது ஒரு வேலைகள் வந்துடும். ஏன்னா ஹவுஸ் டிரைவர் வேலையே இப்படிதான். அதாவது எப்படின்னா, இதுதான் டைம், இந்த டயத்தில் நம்ம முடிச்சிடலாம், இந்த டயத்தில் வேலை முடிஞ்சிடும், இந்த டயத்தில் நம்ம தூங்கிடலாம் அப்படிங்கிற இதே கிடையாது ஹவுஸ் டிரைவருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த பையனை போய் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு. இப்போ இந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எதுவும் வேலைகள் வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியாது. இப்பவுமே மணி பார்த்தீங்கன்னா மணி 10:25 ஆயிடுச்சு. ஓகே, இந்த பையனை போய் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு அந்த பையனை கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிட்டு. ஓகே, இப்போ என்ன காரணம்னா சரியான டிராஃபிக். அந்த பக்கத்து ரோடு வந்து எப்பவுமே நமக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும். அந்த டிராஃபிக்கில் நம்ம நின்று ஒரு வழியாக நின்று அவனை அந்த பையனை ஒரு வழியாக கூப்பிட்டு வந்தாச்சு. என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு டிராஃபிக். அப்படி கொஞ்சமாக வண்டி நவட்டி வர்றக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு, வந்து இறக்கி விட்டாச்சு. அந்த பையன் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டான்.
நமக்கு வேலைகள் முடிஞ்சு இனிமேல நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா மணி 11 ஆயிட்டு இன்னைக்கு இதுக்கு மேல மேடம் எதையும் வாங்கி வெளியே வர மாட்டாங்க. ஓகேயா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே சேஃபா இருங்க. அது போக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோக்கள்ல ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.